ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட சர்க்யூட்டை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோ பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வோல்டேஜ் லெவல் என்ன, சிக்னல் லைன்ஸ் என்ன அப்படின்ற வீடியோ தான் நம்ம சர்க்யூட்டாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு மொபைலில் என்ன டைப் ஆஃப் சென்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கெப்பாசிட்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், தெர்மல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இன்ஃப்ராரெட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நம்மளோட மொபைலில் பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சர்க்யூட் எதை பற்றினா கெப்பாசிட்டி டைப் இருக்கக்கூடிய ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த மொபைல் ஃபோன் இப்போ இந்த ஓல்டு மாடலில் வந்த சென்சாரில் பவர் பட்டனில் சென்சார் இருக்கும், பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்சார் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எதுக்காக, ஒரு அன்லாக் பண்ணுறதுக்காகவோ, ஸோ அதுக்கு தான் நம்ம மேஜராக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லாக்காக இருக்கலாம், இல்லை அதான் நம்மளோட மொபைல் லாக்காக இருக்கலாம். ஸோ இதுக்காக இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் எதை செக் பண்ணணும், சர்க்யூட் பேஸ் எப்படி சார் செக் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அப்படியே வீடியோ பார்த்துக்கலாம் நண்பர், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், வீடியோவில் ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அந்த கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கேள்வி எல்லாம் கமெண்ட் செக்ஷன்லையும் தெரிவிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா Redmi 8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதர்போர்டில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சர்க்யூட்டை பற்றி பார்க்க போகிறோம். சார் இது காமனான்னு என்ன, கண்டிப்பாக காமன் தான். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட சர்க்யூட்ன்றது மோஸ்ட்லி காமனாக தான் இருக்குது. ஸோ இந்த மதர்போர்டில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எங்கேருந்து நான் பார்த்துட்டேன். ஸோ இது வந்து சார் தேரி பேஸ்டுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சர்க்யூட் வச்சு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதை ப்ராக்டிக்கலாக லைவாகவே அதோட வோல்டேஜ் செக்கிங், சிக்னல் செக்கிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு இதோட கனெக்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் லே அவுட் வரேன். ஸோ இந்த லே அவுட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த லே அவுட்டில் இதுதான் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இல்லை. அப்போ J2100 அப்படின்னு சொல்லக்கூடியது நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட ஸ்கிமேட்டிக் லே அவுட்டில் டைப் பண்ணுறேன் டயக்ராமில். ஸோ டைப் பண்ணோன்னா எனக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி வியூ ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கனெக்டர். ஸோ ஆக்சுவலாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே, இப்போ சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், டிஸ்பிளே கம்ப்ளைண்ட், இப்போ நம்ம எல்லாமே மோஸ்ட்லி செக் பண்ணுறது, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் லெவலில் செக் பண்ணி முடிச்சிடும். ஆனால் அந்த சிக்னல் லைன்ஸ்ன்ற பற்றி யாருமே இது பண்ணுறது கிடையாது. ஏன்னா மல்டிமீட்டரில் ஒரு மைக்ரோ செகண்ட்ஸோ மில்லி செகண்ட்ஸோ நம்மளால் என்ன பண்ணோம்னா மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு டிஎஸ்ஓ வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். சார் இப்போ என்ன சொல்ல வரீங்க, நான் வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணவா, டிஎஸ்ஓ வச்சு செக் பண்ணவா, ரெண்டையும் வச்சு தான் நம்ம செக் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு பொருள் நம்மளோட இதில் சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் லெவலையும் செக் பண்ணியிருக்கணும், சிக்னல் லைனையும் செக் பண்ணுறோம். ஏன்னா கம்ப்ளைண்ட் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, எனக்கு வோல்டேஜ் நீங்கள் சொன்ன வோல்டேஜ் லெவல் வந்துடுது, ஆனால் என்னோட மொபைல் வந்து ஆன் ஆகலை, இல்லை என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு வரும்போது, நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம், இந்த கனெக்டர் எடுத்துடுறேன். அந்த கனெக்டரில் இருக்கக்கூடிய பின் கவுண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 பின் அந்த கனெக்டரு. ஸோ அந்த கனெக்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா IOVDD அப்படின்னு சொல்லக்கூடிய பின் இருக்குது. அடுத்து AVDD, இதை IOVDDன்னு சொல்லலாம், இல்லை DVDDன்னு சொல்லலாம். ஸோ இப்போ டிவிடினா என்ன, டிஜிட்டல் வோல்டேஜ் ட்ரெயின் டு ட்ரெயின் சொல்லுவாங்க. ஏவிடினா அனலாக் வோல்டேஜ் ட்ரெயின் டு ட்ரெயின் சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு வரக்கூடிய பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் பின்னு. ஸோ இந்த பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் பின் எப்படி சொல்லலாம், எஃப்பி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், VDDIO, இதே இதில் எஃப்பி AVDDIO, அதாவது நம்ம டிவிடின்னு கூட சொல்லலாம். அது சரிங்களா, டிஜிட்டல். ஸோ இப்போ இது வரக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோன்னா நம்மளுக்கு 1.8 வோல்ட் ஆனது வரும். அதாவது எந்த பின்னுக்கு 1.8 வோல்ட் அப்படின்னா டிவிடிடிக்கு மட்டும். இந்த பின்னுக்கு 1.8 கான்ஸ்டன்ட். எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த 1.8 வோல்ட் ஆனது டிஃபால்ட்டு. ஆனால் இந்த ஏவிடிடிக்கு டிஃபர் ஆகும். அனலாக் சர்க்யூட் மட்டும் டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னா 1.8லேருந்து 2.8 வோல்ட் வரைக்கும் வரும். சார் இந்த அனலாக் சொல்றீங்க, டிஜிட்டல் சொல்றீங்க, என்னன்னா அனலாக்ன்றது இந்த வோல்டேஜ் ஆனது காமனா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு மட்டும் கிடையாது. இது இந்த அனலாக் இது காமனா பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்சார் இருக்கட்டும், ஃபேஸ் ரெகக்னிஷன், என்ன ஒரு ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கட்டும், நம்மளோட மொபைல் மதர் போர்டில் அதை சென்ஸ் பண்ணக்கூடிய பின்னு தான் இந்த ஏவிடிடின்னு சொல்லக்கூடியது. டிஜிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் ஆன் சர்க்யூட். நம்ம மொபைல் வந்து ஆஃப்ல இருக்கும்போது, ஆஃப் மீன்ஸ் இப்போ நார்மலாக ஃபோன் ஆன் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்க்ரீன் வந்து எனக்கு ஸ்லீப் மோடுக்கு போனோம்னா வேக்கப் மோட் கொண்டு வர பார்த்தீங்கன்னா சென்சார் டச் பண்ண வேக்கப் ஆகும். ஸோ அதுக்குரிய பின்னு தான் நம்மளோட ஏவிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏவிடிடிக்கு 1.8 வோல்ட்லேருந்து 2.8 வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுது, பவர் ஐசிலேருந்து வருது. அப்போ நம்ம செக் பண்ணுறது தாராளமாக அந்த மல்டிமீட்டர்லேயே செக் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த VDDIOலையும் நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.8 வோல்ட். இது கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்போ எனக்கு 2 விதமான வோல்டேஜ் வந்துருச்சு சார், இருந்தாலும் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே ஒர்க் ஆகலை, புது சென்சார் வச்சு ஒர்க் ஆகலைன்றது தான் இதை செக் பண்ணுறோம். அப்போ வோல்டேஜ் செக்ஷன் நம்ம செக் பண்ணி முடிச்சிடும். சரிங்களா? ஸோ அடுத்ததை நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த இன்டரப்ட், INTன்னு சொல்லக்கூடிய இன்டரப்ட் பின்னையும் இந்த RSA ரீசெட் பின்னையும் செக் பண்ணுறோம். ஸோ இதோட கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட இன்டரப்ட் பின்னானது நம்மளோட CPUக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பின், CPU வந்து வரக்கூடிய ஒரு இன்டரப்ட் பின்.
அப்போ இந்த இன்டரப்ட் பின்னோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சிபியூக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் லைன் தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன் லைன்றது நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மூலமாக நான் வந்து ஒரு ஆப்பையோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே நடந்துக்கிட்டு ஒரு ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு இன்டரப்ட் ஆகி வரக்கூடிய சிக்னல் தான் இந்த இன்டரப்ட் பின் சொல்லுவாங்க. அப்போ இதுக்குரிய வோல்டேஜ் லெவல் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இன்டரப்ட் பின்னுக்கு வித்தவுட், அதாவது நான் சென்சாரை டச் பண்ணுறப்போ எந்த ஒரு வோல்டேஜ் இருக்காது, 0 வோல்ட் தான் இருக்கும். நான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்போ டச் பண்ணுறனோ எனக்கு அப்போ 1.8 வோல்ட்டானு ஜென்ரேட் ஆகும். சார் இது 1.8 ஜென்ரேட் ஆகிறது எதில் மெஷர் பண்ணலான்னு கேட்டால் கண்டிப்பாக மல்டிமீட்டர்னால செக் பண்ண முடியல. இதுக்கு நம்மளுக்கு டிஎஸ்ஓ தேவைப்படுது, டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப் தேவைப்படுது. ஸோ அது மூலமாக தான் இந்த சிக்னல் லைன்ஸை நம்ம செக் பண்ண முடியும். அந்த 1.8 வோல்ட் தானே சார், அது மல்டிமீட்டர் செக் பண்ணலாம்னா ஏன்னா அது மைக்ரோ செகண்ட் மில்லி செகண்ட்ஸில் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நம்மளால் மல்டிமீட்டரால் செக் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அந்த ரீசெட் பின்னுக்கும். ஸோ அப்போ அந்த ரீசெட் பின்னுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 1.8 வோல்ட் தான். ஸோ இந்த ரீசெட்ன்ற ப்ராசஸ் எதுக்காக நடக்குதுன்னா ஆக்சுவலாக நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஒரு ப்ராசஸ் முடிச்சிட்டேன். கம்ப்ளீட் ஆன பிறகு எனக்கு ஆக்சுவலாக அந்த நடந்த ப்ராசஸ் எனக்கு வந்து அடுத்து ரீசெட் ஆகணும் அப்படின்னா இந்த ரீசெட்ன்ற பின் மூலமாக எனக்கு நடக்குது. சரிங்களா? ஸோ அப்போ வோல்டேஜ் லெவலையும் செக் பண்ணிடுற மல்டிமீட்டர் வச்சு எனக்கு வோல்டேஜை செக் பண்ணி எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகலைன்னா அடுத்து இந்த இன்டரப்ட் பின்னையும் இந்த ரீசெட் பின்னையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு டியூசோ மூலம் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் இதோட சர்க்யூட்டை தான் நான் பேசுகிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் என்ன பண்ண போகிறேன், லைவாக மல்டிமீட்டர் வச்சும் டிஎஸ்ஓ வச்சும் உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட சர்க்யூட்டை ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன், அதாவது செக் பண்ணி காட்ட போகிறேன். ஆக்சுவலாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் சிஎஸ் அப்படின்னா சிப் செலக்ட், அடுத்து எம்ஐஎஸ்ஓ, அடுத்து எம்ஓஎஸ்ஐ, அதாவது நம்மளோட ப்ரோட்டோகால் பின்ஸ், அதாவது நம்ம I2C மற்றும் எஸ்வி ப்ரோட்டோகால் பின்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான பின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இந்த பின் வேலை பார்க்குதுன்னா சிபிக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் என்ன கம்யூனிகேஷன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை சேவ் பண்ணியிருப்போம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை சேவ் பண்ணதில் நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை டச் பண்ண உடனே அது இது மேட்ச் பண்ணி மெர்ச் பண்ணி எனக்கு கரெக்டாக அப்படின்ற செக் பண்ணக்கூடிய பின். இது மூலமாக தான் அந்த டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ அப்போ இதையும் நம்ம செக் பண்ணலாம்னா கண்டிப்பாக செக் பண்ண முடியும். சரிங்களா? அதுவும் நம்மளோட டிஎஸ்ஓ மூலமாக தான். அதான் நான் சொல்கிறேன்ல, நம்ம இது நாள் வரைக்கும் செக் பண்ணுறது நிறைய பேர் வோல்டேஜை மட்டும்தான் செக் பண்ணுறோம். அப்போ இதுக்கு வரக்கூடிய அந்த சிக்னல் பின்ஸை பற்றி யாருமே இது பண்ணுறது கிடையாது. இது மட்டும் கிடையாது, ஒரு சார்ஜிங் செக்ஷனாக இருக்கட்டும், ஒரு டிஸ்பிளே செக்ஷனாக இருக்கும், இதை பற்றி நம்ம செக் பண்ணுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம டிஎஸ் மூலமாக செக் பண்ணால் இதுக்குரிய வோல்டேஜ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் அதே 1.8 வோல்ட் தான் சார். காமனாக அப்போ அந்த சர்க்யூட்டுக்கே 1.8 வோல்ட் தான் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடிடிக்கு மட்டும்தான் நான் காமனாக 1.8 வோல்ட் சொல்லியிருக்கேன். அதே விடிடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.8 வோல்ட்லேருந்து 2.8 வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு வருது. சரிங்களா? ஸோ மித்த இருக்கக்கூடிய பின்னுக்கெல்லாம் 1.8 தான். பட் மல்டிமீட்டரால் நம்மளால் மெஷர் பண்ண முடியல. நான் அதை லைவாகவே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பட் டிஎஸ் மூலமாக நம்மளால் மைக்ரோ செகண்ட் மில்லி செகண்ட் மெஷர் பண்ண முடியறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது, அந்த 1.8 வோல்ட்டை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதான் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சர்க்யூட்டோட கான்செப்ட். ஸோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன கேள்வி அப்படின்னா, நான் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை டச் பண்ணோன்னா என்னோட சிபியூக்கும் அதுக்கு நடக்கக்கூடிய டிடெக்ட் ஆகும்போது எவ்வளோ மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகும், இல்லை எல்லாம் மைக்ரோ செகண்டில் டிடெக்ட் ஆகும், இல்லை என்ன மில்லி செகண்ட்ஸில் டிடெக்ட் ஆகும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.